ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜவ்வரிசி கேசரி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இது வந்து லைலான் ஜவ்வரிசி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை நல்லா இப்படி கொஞ்சம் நேரம் இதிலே வேக வச்சுக்கலாம். நம்ம நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. 2 ஸ்பூன் நெய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். அதை அப்போ தான் வந்து நல்லா ஊறும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இல்லைன்னா அப்படியே கல் மாதிரியே தான் இருக்கும். அது பொடிச்ச சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சதுனால அது நல்லா ஊறி நம்ம தண்ணி இல்லாத வடித்து எடுத்து கிளறினோடனே நல்லா வெந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம உடனே செஞ்சோம்னாலும் அது வந்து கல் மாதிரியே இருக்கும். சாப்பிட்றப்ப அப்படியே நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அதனால் நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம சர்க்கரையும் வந்து எடுத்துக்கணும். நான் வந்து இந்த கப்பில் வந்து 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்தேன். அதனால் இதில் வந்து பொடிச்ச சர்க்கரையை வந்து 1 கப்பு நான் எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்கிறதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து ரவை கேசரி செய்வோம், இல்லைன்னா சேமியா கேசரி அந்தமாரி செய்வோம். இது வந்து ஜவ்வரிசி கேசரி சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுட் கலரு கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா இதை கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பைனாப்பிள் கேசரிலாம் செய்வோமே அந்த மாதிரி இருக்குது. இது கலரை பார்த்தா இப்போ நம்மளுடைய கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை இறக்கிட்டு நான் வந்து இப்போ முந்திரி பாதாம்லாம் தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். நல்லா காயட்டும். முந்திரி வந்து ஒரு 3 முந்திரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாதாம் வந்து ஒரு 7 பாதாம் வந்து மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ எடுத்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஜவ்வரிசி கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.